மற்ற மாநிலங்களிலே 47 வயசு வரை டிஎன்பிசி எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சில மாநிலங்களிலே 49 வயசு வரை போட்டித் தேர்வுகள் எழுத முடியும். தமிழகத்திலே அது 37 வயசாகத்தான் இருக்கிறது. நாம் சமூக நீதி மாநிலம் என்பதால் அந்த 37 வயசை குறைஞ்சபட்சம் 45, 47 உயர்த்தினால் சிறப்பாக இருக்கும் என்று கேட்டிருக்கிறோம். மூன்றாவதாக நீட் தேர்விலே 10 விழுக்காடு கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கலாம் என்று சொன்ன நிலையிலே முந்தைய அரசு 7.5 விழுக்காடு என்று உருவாக்கியது. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுவை மாநிலம் 10 விழுக்காட்டையும் கொடுத்ததன் காரணமாக கிராமப்புற அதே போன்று அரசு பள்ளி மாணவர்கள் 10 விழுக்காடும் அங்கே சேர்ந்து விடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே அந்த 7.5 விழுக்காடு கடந்த 4-5 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக சுமார் 600 மாணவர்கள், இந்த கிராமப்புற மாணவர்கள், அதுவும் அரசு பள்ளி மாணவர்கள் பயன் இழந்திருக்கிறார்கள். குறைஞ்சபட்சம் நம்முடைய தமிழக அரசு இப்பொழுது காலை உணவை, மதிய உணவை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அதாவது விரிவடைத்து இருக்கிறது. அதன் காரணமாக பல மாணவர்கள் பயன்படுகிறார்கள். அதே மாதிரி இந்த 2.5 விழுக்காடை அரசு பள்ளி மாணவர்களுக்கோ அல்லது நம்முடைய அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கோ உயர்த்தினால் கடந்த 4 ஆண்டுகளாக நமக்கு ஏற்பட்ட 600 இடங்கள் இழப்பு என்பது சரி செய்யப்படும். அதையும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடம் ஏற்கனவே கூறியிருக்கிறோம், ஆவண செய்வதாக கூறியிருக்கிறார்கள். ஆக இதை செய்யும் பொழுது நாங்கள் தமிழக அரசுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இதெல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு உள்ள பிரச்சனை தான் நாங்கள் பேசியிருக்கிறது. நாளைக்கு நம்ம பிள்ளைகளும் பரிசு எழுதணும்னா எஸ்எம் இதயத்துல்லா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர்.